ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சட்டுன்னு இந்த சட்னி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம பொரிகடலில் வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சட்னி பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி சட்னி பண்ணன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகா தான் மட்டும்தான் காரம், வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வருமோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மிளகா சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிளகா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். நான் இப்போ 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன், அதனால் ஒரு பெரிய வெங்காயம் போதும். இதே நீங்கள் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணணுன்னா எக்ஸ்ட்ரா காரத்துக்கு மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சரியா? வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஏன்னா வெங்காயம் வதங்குறத பொறுத்து தான் நல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த வதக்கின வெங்காயமும் மிளகாவும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பொரிகடலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம சட்னி தாளிச்சிடலாங்க. அதுக்கு அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடித்ததுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா சின்னதாக கட் பண்ணி தாளிக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இது கூட ஒரே ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை இதில் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சா. அந்த டைமில் நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஆனால் இது இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடைகளில் சாப்பிடக்கூட அந்த தண்ணி சட்னி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நான் கொஞ்சம் அதிகமாகவே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சட்னி கண்டிப்பாக வீட்டில் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.